வணக்கம். மீண்டும் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சார்பாக உங்களை ஒரு ஆன்மீக தொடர் பதிவில் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இந்த நாடி ஜோதிடம் பற்றி நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய அனுபவங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம். அனுபவங்கள் பல பேருக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது. பல அன்பர்கள் நாடி ஜோதிடத்தை பார்த்து பயன்பட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க கேட்ட கேள்விகளில் வரிசைப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த வரிசைப்படுத்தி வச்ச கேள்விகளில் ஒவ்வொரு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. எது இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறதுக்கே அதில் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளாக பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, திருப்பியும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். நாடி ஜோதிடம் என்னன்றது முதல்ல சொல்லியாச்சு. இப்போ முதல் காண்டம் பார்த்துட்றீங்க, பார்த்துட்டு பரிகாரம் காண்டம் பார்த்துட்றீங்க. எல்லாத்துக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய ஜோதிடர்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்க, நிறைய ரெமெடிஸ் சொல்கிறாங்க. அப்படின்னு போயிட்டுருக்கும்போது எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு குழப்பம். இப்போ எதை தன்னா சீக்கிரம் நம்மளுக்கு தெளிவு பிறக்கும் அப்படின்றது ஒரு விதி இருக்கு இல்லையா? அது மாதிரி அதை பற்றி அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பரிகாரங்கள் அதை பற்றியெல்லாம் நான் எதுவுமே விமர்சிக்க விரும்பலை. ஒவ்வொருத்தருடைய அனுபவம், ஒவ்வொருத்தருடைய அறிவு திறன் அதை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. இப்போ நான் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தேன்னா, வரிசைப்படுத்தி பார்த்தேன். நிறைய கேள்விகள் கல்வியை பற்றி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வி, அந்த கல்வி படித்து அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அதை இந்த முதல் பதிவாக நான் எடுத்துக்கிறேன். இந்த கல்வியை பற்றி சொல்கிறது இரண்டாவது காண்டம். ஃபஸ்ட்டு முதல் காண்டம் பார்த்துடணும், அடையாள காண்டம் பார்த்துடணும். பார்த்துட்டு அதற்கப்புறம் அந்த இரண்டாவது காண்டத்தில் கல்வியை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம்னா, இந்த குழந்தை என்ன கல்வி படிக்கும், அந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, என்ன கல்வி படிக்கும் அப்படின்னு ஒன்று வரும். அப்படி இருக்கும்போது என்னுடைய அனுபவத்தில் அது இதில் இன்னொரு அன்பர்கள் எல்லாமே கேட்குது, அனுபவத்தின் வகையில் சொல்லுங்கள் சார்ன்றாங்க. இப்போ 2 அனுபவம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அனுபவம் நம்பர் 1, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு மக்கள், பெண் குழந்தை என்ன படிப்பது என்பது தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்தபோது நீங்கள் போய் பாருங்கள், இந்த இதை போய் பாருங்கள் அப்படின்னா, சார் என்ன சார் நான் எங்கள் காலேஜில் படிக்கலான்னு கேட்டால், நீங்கள் போய் நாடி ஜோசியம் பாருங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா. நாடி ஜோசியத்தை பற்றி விவரமாக சொல்லி அப்புறம் அவங்களுக்கு என்ன சொன்னேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்து வந்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு ஒரு நவீன பறக்கும் சாதனங்களை இயக்குவாள்னு வந்துச்சு. என்னன்னு எங்களுக்கு புரியல. நவீன பறக்கும் சாதனங்களை எப்படி இயக்குவாங்க அப்படின்னு புரியலன்னு, சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு 3 மாதங்கள் கழித்து அந்த பெண்மணியோட வீட்டிலேருந்து அவங்க தகப்பனார் ஃபோன் பண்ணார். சார், ஒரு ஃப்ளையிங் கிளப்பில், கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் ஃப்ளையிங் கிளப்பில் என் பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு சார், சேர்க்கலாமான்னு கேட்டார். அது எதுவும் திருப்பி அந்த நாடி ஜோதிடத்தை கொஞ்சம் செக்கப் பண்ணிங்க அப்படின்னா. அப்புறம் அந்த பொண்ணு அந்த பக்கத்து அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளையிங் கிளப்பில் ஸ்காலர்ஷிப்பில் போய் சேர்ந்துச்சு. திறமையாக விமானம் ஓட்ட கற்றுக்குச்சு. நான் அப்போ விமானம் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நேரம். என்ன இது இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, ரைட் இருக்கட்டும் பார்க்கலான்னு சொன்னேன். அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப திறமையான மார்க்குகள்லாம் அதில் வாங்கி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு ஏர்ஃபோர்ஸில் கேட்டிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் ஏர்ஃபோர்ஸில் கிளியர் ஆகிடுச்சு. கிளியர் ஆகிட்டு ஏர்ஃபோர்ஸில் கிளியர் ஆனால் அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? என்ன இன்றைக்கி ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஏஸ் பைலட், ஆமாம் ஏஸ் பைலட்டாக விமானம் தாங்கும் கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் விமானி, போர் விமானியாக பயன்படுகிறாங்க. சம்பளத்தை கேட்டு நானே மறந்து போயிட்டேன். 3-4 லட்ச ரூபா சம்பளம். கணவரும் ஒரு அதே மாதிரி ஒரு விமானியை அமைஞ்சிட்டு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் பிஃபோர் அவங்கள நான் பார்த்தேன். பார்த்தபோது உருவமே மாறி, அவங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறி, அந்த மிலிட்ரி, அந்த ஏர்ஃபோர்ஸுக்குரிய மிடுக்கோடு வந்தாங்க. சிறந்த பாதுகாப்பு, சிறந்த ஒரு கவனிப்போடு வந்தாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க அந்த அம்மா, நான் எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் சார்.
டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். டாக்டர் ஆகியிருந்தால் நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறுப்பில் ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கேன். ஆகிப்போச்சு சார். ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 10 வருஷம் ஆகிப்போச்சு. 7, 8 வருஷம் ஆகப்போகுது. இன்னும் ஒரு 5, 6 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு ஃபுல் பென்ஷன் கிடைக்கும், வீடு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தனியார் விமான கம்பெனியில் விமானியாக சேர்ந்துருவேன். எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்துருவாங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்க சார். உங்களுக்கு நாங்கள் என்ன நன்றி செலுத்தணும். நாங்கள் இதை நான் ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டால், கற்பனையிலே இல்லை அவங்க ஃபேமிலியில். கற்பனையில் இல்லை. டாக்டர் டாக்டர் டாக்டர். அந்த டாக்டருக்கு எப்படியாவது வழி பெறணும். இதுதான் அவங்களுடைய அன்றைய ஒரு இது. இன்றைக்கி டோட்டலாக அவங்க வந்து வேறு ஒரு இதில் இருக்காங்க. ஸோ இந்த நாடி ஜோதிடத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வேலையை பற்றி கல்வியை பற்றி என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடில் முனிவர் வந்து நம்மளுக்கு ஒரு பர்செப்ஷனில் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அது வந்து ஒரு சிறந்த ஒரு பயனுள்ளதாக இருக்குன்றது என்னுடைய இது. ஆக இந்த வேலையை பற்றியான ஒரு சின்ன பதிவை இப்போ முடிச்சுட்டு இதே பதிவை தொடர்றாங்க அடுத்ததில். தேங்க்யூ.